அவரால் உதவி அடைஞ்சவங்க பல பேர், வெளியே சொல்லாத மனிதர். எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது யாருன்னா எங்கள் திருநெல்வேலி சீமையில் நயனார் நாகேந்திரன் தான். என்னுடைய ஊருக்காரர். நயனார் நாகேந்திரன் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவர், எங்கள் ஊருக்காரர். அரசியலில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார். ஏடிஎம்கேல ஃபஸ்ட்டு இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்திருக்காரு. ஜவுளித்துறையை எடுத்துக்கிட்டோம், நாங்கள் தான் இருக்கோம். சரவணா ஸ்டோர் எங்கள் ஊர். ஹோட்டல் எடுத்துக்கிட்டே சரவணபவன் எங்கள் ஊர் அண்ணாச்சி. நீங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எங்கள் ஊர் அண்ணாச்சி. பாலாஜி பவன் எங்கள் ஊர் அண்ணாச்சி. வசந்த பவன் எங்கள் ஊர் அண்ணாச்சி. எல்லாமே எங்கள் ஊர் தான். அது அண்ணாமலையை நீக்கிட்டு இவரை போட்டிருக்காங்களே இல்லை, அண்ணாமலைக்கு வந்து இதோட பெரிய பதவி காத்துட்டு இருக்கு. நயனார் நாகேந்திரன் வந்து பக்கா பிஸ்னஸ் மேன், பக்கா அரசியல்வாதி, ரெண்டுமே. இவர் வந்து போலீஸ் துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். ரெண்டுக்கு இவர் கொஞ்சம் ஃபோர்ஸு, இவர் கொஞ்சம் சாஃப்ட், அவ்வளோதான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பதிலாக இப்போ நயனார் நாகேந்திரன் பதவியில் போட்டிருக்காரு. வந்து அண்ணாமலை வந்து ஒரு சிறந்தவராக இருப்பாரா? அதாவது ரெண்டு பேரும் ஒரு கம்பேர் பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். அதுமாதிரி கம்பேர் பண்ணுறவங்களையும் பண்ணக்கூடாது. அப்படி இவர் ஒரு ஸ்டைல், அவர் ஒரு ஸ்டைல். இவர் பக்கா அரசியல்வாதி, பிஸ்னஸ் மேன். நயனார் நாகேந்திரன் வந்து பக்கா பிஸ்னஸ் மேன், பக்கா அரசியல்வாதி, ரெண்டுமே. இவர் வந்து போலீஸ் துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். ரெண்டுக்கு இவர் கொஞ்சம் ஃபோர்ஸு, இவர் கொஞ்சம் சாஃப்ட், அவ்வளோதான். ரெண்டாவது, இதில் நீங்கள் கேள்வி கேட்குறது பெருமைத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேள்வி கேட்ட நபர் வந்து என்னுடைய ஊருக்காரர். நயனார் நாகேந்திரன் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டவர், எங்கள் ஊருக்காரர். அரசியலில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கார். ஏடிஎம்கேல ஃபஸ்ட்டு இருந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்திருக்காரு. ரெண்டாவது, கரைப்படாத கையவர். ஊரில் வந்து நல்ல நேம், அங்கே நல்ல மிராஸ்தார் பரம்பரை. அவர் அரசியலில் சம்பாதிச்சு தான் வாழ்க்கை நடத்தணும்னு அவசியம் இல்லை. பரம்பரை பணக்காரர், மிராஸ்தார்னு சொல்லக்கூடியது, பண்ணையார்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க அப்பா காலத்துலேருந்து வசதியான உள்ளவங்க. ரெண்டாவது, நேர்மையான அரசியல்வாதி. கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு, அதாவது இதில் என்ன பெருமைத்தக்க விஷயம்னா, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த போது என் ஊர்க்காரனே வந்து செய்யறதுக்கு வந்து காத்திருந்த மாதிரி இருந்தது இத்தனை நாள். இனிமேல் அவர் வந்து கண்டிப்பாக அண்ணாமலை விட்ட பணியை தொடருவார். அண்ணாமலை எந்த வழியில் செயல்பட்டாரோ அதே வழியில் இவரும் செயல்படுவார், நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது, எங்கள் ஊருக்காரர் வந்து பாஜக தலைவராக வந்தது எங்களுக்கு கிடைச்ச பெருமை. வேறு எந்த ஊருக்கும் கிடைக்காதது எங்கள் ஊருக்கு கிடைச்சிருக்குங்கும் போது அது ஒரு பெருமை. ஒரு சிறந்த அரசியல்வாதி. அவர் பேர இது வரைக்கும் எந்த குறையும் யாராலையும் சொல்லவும் முடியாது, இனிமேல் நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரி அவருடைய குணம். அவரால் உதவி அடைஞ்சவங்க பல பேர், வெளியே சொல்லாத மனிதர். எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது யாருன்னா எங்கள் திருநெல்வேலி சீமையில் நயனார் நாகேந்திரன் தான். அவருக்கு அடிச்சுக்க ஆள் கிடையாது, அவரை மாதிரி அள்ளி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அது மாதிரி எல்லா கட்சியிலையும் அவருக்கு வந்து நண்பர்கள் தான் இருக்காங்க, யாரும் எதிரிகள்னு சொல்ல முடியாது. சில பேர் எதிரிகளாக இருந்திருக்காங்க. இப்போ சில பேர் என்னடா அது அண்ணாமலையை நீக்கிட்டு இவரை போட்டிருக்காங்களே இல்லை, அண்ணாமலைக்கு வந்து இதோட பெரிய பதவி காத்துட்டு இருக்கு. ரெண்டாவது, அவரு வந்து நல்ல அரசியல்வாதியாக தான் இருந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் பணி வேலை காரணமாக அண்ணாமலையை மாற்றிருக்காங்க. அண்ணாமலை என்ன பணி செய்தாரோ அதே பணியை நயனார் நாகேந்திரன் கண்டிப்பாக தொடருவார். ஏன்னா எங்கள் ஊர் மண், நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சவங்க, எங்கள் ஊருக்காரங்க தான். நீங்கள் இன்றைக்கி எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் தான் இருக்கோம். ஜவுளித்துறையை எடுத்துக்கிட்டோம், நாங்கள் தான் இருக்கோம். சரவணா ஸ்டோர் எங்கள் ஊர். ஹோட்டல் எடுத்துக்கிட்டே சரவணபவன் எங்கள் ஊர் அண்ணாச்சி. நீங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் எங்கள் ஊர் அண்ணாச்சி. பாலாஜி பவன் எங்கள் ஊர் அண்ணாச்சி. வசந்த பவன் எங்கள் ஊர் அண்ணாச்சி. எல்லாமே எங்கள் ஊர் தான். நெருங்கி எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி இப்போவும் நாங்கள் வந்திருக்கோம். தமிழக பாஜக தலைவராக போட்டிருக்காங்களே, அவரும் எங்கள் ஊருக்காரரு. நாங்கள் இதில் இந்த வருஷம் 2025 வந்து இவ்வளோ பெருமை சேர்க்குறோம்னா பெரிய விஷயம் இல்லையா? இன்னும் 2026 இதுக்கு மேலே வருவோம். 2026 கண்டிப்பாக இதுக்கு மேலே கொடி கட்டி பிறப்போம். ஏன்னா எங்கள் ஊருக்குன்னு தனி மண் இருக்குது. எங்கள் ஊருக்குன்னு குடிக்கிற தண்ணி, தாம்பரம் தண்ணி குடித்தவங்க நாங்கள். எதுக்கும் சோட போட மாட்டோம், எல்லாத்தையும் ஜெயிப்போம். நயனார் நாகேந்திரனுக்கு என்னுடைய ஊர் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அண்ணாமலை வந்து பதவி விலகிட்டாரு. ஆனா இப்போ பிஜேபியில ஒரு சிறந்த ஒரு பொறுப்புனா எந்த பதவி அவருக்கு கொடுக்கலாம்? அவருக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாலும் சரி, கவர்னர் போஸ்ட் கொடுத்தாலும் சரி, எந்த போஸ்ட் கொடுத்தாலும் அவருக்கு வந்து அந்த அழகு சேர்க்கிற விதமா இருக்கும். அந்த பதவிக்கால அழகா இல்லை, இவரால் அந்த பதவிக்கு அழகான்னு இருக்கு. அதில் விட்டு கொடுக்க மாட்டார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கட்சியிலே அவர் நாங்கள் விட்டு கொடுக்கல, யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் பதவி விட்டு போயிருக்காரு, கட்சியில் தானே இருக்காரு, கட்சியில் இருக்காரு. கட்சிக்காண்டி எதுவும் செய்வார். அவர் பதவியை எதிர்பார்த்து வரலங்க. அவர் இந்த பதவியை எதிர்பார்த்து அவர் அரசியலுக்கு வரல.
அவர் மக்களுக்கு செய்யணும். ரெண்டாவது பிஜேபியை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரியத்தை தான் இருக்காரே தவிர அவர் எந்த விதமான பதவிக்கும் ஆசைப்படுற ஆள் கிடையாது. எந்த பதவி கொடுத்தாலும் அந்த பதவிக்கு தான் பெருமைன்னு நினைக்கிறேன். அவருக்கு பெருமை கிடையாது, அந்த பதவிக்கு பெருமை இவரால் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஓகே, இப்போ நயனா நாகேந்திரன் சொன்னீங்க உங்கள் ஊருக்காரர். கண்டிப்பாக. ஸோ அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை விட இப்போ மக்களுக்கு அதிகமாக தெரியுமான்னு தெரியாது, சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இல்லை, அவர் வந்து இத்தனை நாள் எங்கள் திருநெல்வேலியில் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் சென்னையில் தெரிஞ்சது, இப்போ வேர்ல்டு லெவலில் தெரிய போகுது. ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நயனா நாகேந்திரன் சாஃப்ட் கேரக்டர். அவர் வந்து யார்கிட்டையும் அனாவசியமாக ஒரு வம்பு தும்புக்கு போகிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுறதுன்னு வராது. ஆனால் தன்னை பேசிட்டா சீண்டிட்டா விட மாட்டான். அது அவருக்கு இல்லை, எங்கள் ஊருடைய கெட்ட குணமே அதுதான். நாங்கள் யார்கிட்டையும் போக மாட்டோம், அனாவசிய வம்புக்கு போக மாட்டோம், வந்தால் விட மாட்டோம். அது எங்கள் ஊருடைய தாம்பரம் தண்ணி குடித்தவனுக்கு எல்லாருக்குமே அந்த வீரம் இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரே வீரம் விளைந்த மண்ணுன்னு சொல்கிறத விட வீரம் மிகுந்த பெண்ணுன்னு சொல்லுவோம். நாங்கள் பெண்ணிலையும் தில்லாக இருப்பாங்க, ஆம்பளையிலையும் இதாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய ஒரு பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண் வந்து போல்ட்டாக பேசுகிறான்னா கண்டிப்பாக திருநெல்வேலிக்காரியாக தான் இருப்பாள் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எங்கே போனாலும். ஆனால் நயனாருக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர். ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தார், இப்போ பிஜேபிக்கு வந்திருக்காரு. பிஜேபிலையும் பொறுப்பில் வந்தோடனே ஒரு பொறுப்பில் வந்து சேர்ந்துட்டார். இன்னும் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்? இப்போ அவர் வந்த தொட்டு அந்த பிஜேபியோட ஆட்சி அமைப்பு வந்து மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. உள்கட்டமைப்பு எல்லாமே அண்ணாமலை எப்படி செஞ்சாரோ அதே ஃபாலோவர்ஸ் பண்ணுவார். தொண்டருக்கு மரியாதை கொடுப்பாரு, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இவருக்கு யாருக்கு எது கேட்டாலும் உதவி செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர் இவர். அதே மாதிரி இவருக்கும் எல்லாரும் உதவி செய்கிற பழக்கம் உள்ளவங்க எல்லாருமே. ஏன்னா இவர் யார்ட்டையுமே சண்டை போட்டுக்கிட்டு கிடையாது, எதிர்கட்சி அப்படிலாம் கிடையாது. எல்லா கட்சியிலையும் இவருக்கு நண்பர் இருக்காங்க, இன்றைக்கி நண்பர் இருக்காங்க. எல்லாருமே சகோதரனாக பார்க்கக்கூடிய நயனா நாகேந்திரன் வந்து எதிரியாக பார்த்து நான் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. எதிரி அவருக்கு கிடையாது. நண்பர்கள் அதிகமாக சம்பாதிச்சிருக்காரு. சில பேர் வந்து எதிரிகளை சம்பாதிச்சிருப்பாங்க, நண்பர்கள் கம்மியாக இருக்கும். இவருக்கு நண்பர் ஜாஸ்தி, எதிரியே கிடையாது. எதிரி இருக்காங்கன்னு சொல்லலை, எதிரியே கிடையாது. இனிமேலும் அவர்கிட்ட எதிரி இருக்காது. எல்லாவற்றையும் நல்ல சகோதரமாக பழகக்கூடியவர். முதல்ல எங்கள் ஊருக்கு இவர் கிடைச்சது, எங்கள் ஊரில் பிறந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. அந்த எங்கள் ஊர் கெத்து, எங்கள் ஊர் தெனாவட்டு எல்லாம் அவர்கிட்ட அமைஞ்சிருக்கு. அதனால் இதை மாதிரி ஒரு மனுஷனை இனிமேல் நாங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது பிஜேபிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊருக்காரரை தலைவராக தேர்ந்தெடுத்து நான் இருக்கிறேன் கூப்பி அனைவருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன். 2026 தேர்தல் வருது. ஸோ பிஜேபி வந்து டக்குன்னு எல்லா முடிவையும் மாத்துறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிவு இல்லைங்க. நீங்கள் என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணதுக்காண்டி சொல்கிறீங்க. டக்குன்னு மாதிரி, ஏன்னா அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி தொடர்பு வருது. அப்போ வந்து கொஞ்சம் கருத்து முரண்பாடு ஏற்கனவே இருந்திருக்கு. அந்த தலைவருக்கும் அண்ணாமலைக்கும் ஏடிஎம்கே தலைவர் எடப்பாடிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்கனவே இருந்திருக்கு. திருப்பி அதே கருத்து வேறுபாடு வர வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் நயனா நாகேந்திரன் இப்போ இறக்கியிருக்கிறது, உள்ள சேர்த்துருக்குது. நயனா நாகேந்திரன் ஏற்கனவே ஏடிஎம்கேல பரிச்சயப்பட்டவர், ஏற்கனவே எல்லாத்தையும் நண்பராக இருந்தவர். அவர் எது சொன்னாலும் அவங்க கேட்கக்கூடிய, ஏன்னா இவர் அனுபவசாலி. எடப்பாடியோட நயனா நாகேந்திரன் அனுபவசாலி. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கூடிய ஒரு சமரச பேச்சுக்கு உண்டான குணம் உள்ளவர். அண்ணாமலை வந்து போலீஸில் இதில் ரஃப் அண்ட் டைஃபாக இருந்து பழகிட்டார். அவர் அரசியலுக்கு புதுசு, அனுபவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அரசியலுக்கு புதுசு. ஆனால் இளரத்தன் இல்லையா, நயனா நாகேந்திரன் அப்படி கிடையாது. யாரை எப்படி பிடிச்சா வேலை நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். உருண்டையாக பிடிச்சா குளக்கட்டையாக பிடிப்பார், அதே அம்மிக்கு பிடிச்சா புள்ளியாராக பிடிப்பார். அவர் நினச்சா எது வேணால் செய்ய முடியும். ஆனால் அந்த அளவுக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர். பல பதவிகள் பெற்றிருக்காரு, பல பேரை பார்த்துருக்காரு, பல எதிரிகளை சந்திச்சிருக்காரு அரசியலில். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து நண்பராக தான் கொண்டு போயிருக்காரு. இப்போ வந்து மாற்றினது அண்ணாமலை வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. மன வருத்தம் தான். திறமையானவர், ஃபோர்ஸானவர் இல்லை, நான் மறுக்கவே கிடையாது. அது மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறது கஷ்டம். சரி, இந்த ஏஜில் ஒரு குறுகிய காலத்தில் பிஜேபியை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தார், அது மறுக்க முடியாது. இருந்தாலும் ஆகாதம் கைப்பட்ட குத்துங்கிற நிலைமைக்கு ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு சின்ன உரசல் இருந்தது. அந்த உரசல் திருப்பி பெருசாகிடக்கூடாது, வேண்டாமே. இப்போ அவங்களுக்கும் இவங்க பிஜேபி விட்டால் தொடர்புக்கு ஆள் கிடையாது, தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. பிஜேபி சப்போர்ட் வேணும். அதே நேரத்தில் பிஜேபி நினைக்குது, சரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், ஜெயலலிதா மருந்தமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நம்ம அதை எதிரியாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தோழமையாக கொண்டு போகிறதுக்காண்டி தான் சேஞ்ச் பண்ணது. அண்ணாமலை கட்சியில் தான் இருக்கார். அண்ணாமலைக்கு வெயிட்டான போஸ்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது.